Okay, next topic, conservation of energy. லென்ஸ் லாவோட என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எனர்ஜி என்ன ஆகுது, கன்சர்வ் ஆகுது. நம்ம இது 2 மார்க்ஸில் படிச்சிருக்கோம். என்னது, த எனர்ஜி வந்து என்ன எப்போவும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். அதே மாதிரி ஒன் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது என்ன பண்ணுறது, எனர்ஜியை வந்து அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு ஒன் எனர்ஜியிலேருந்து இன்னொன்று எனர்ஜியை என்ன பண்ணலாம், நம்ம மாற்ற முடியும். அதுதான் என்னது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அதை என்னென்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்கள். அக்கார்டிங் டு லென்ஸ் லா, when a magnet is moved either towards or away from the coil, the induced current produce opposite direction. லென்ஸ்ல நமக்கு தெரியும், ஒரு மேக்னெட் வந்து மூவ் பண்றோம், either towards இருக்கலாம் அல்லது அந்த காயிலுக்கு அவேவா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஆப்போசிட், நம்ம எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் லென்ஸ்ல. ஓகேவா? as the result there will always be resisting force on the moving magnet. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபோர்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போ நம்ம மேக்னெட்டை மூவ் பண்ணுறப்ப, அப்போ மூவிங் மேக்னெட் நம்ம கொடுத்துட்ருக்கிறப்ப ஆல்வேஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ ஒர்க் ஹேஸ் டு பி டன் பை த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி டு மூவ் த மேக்னெட் அகெயின்ஸ்ட் திஸ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஒர்க் ஹேஸ் டு பி டன் எப்போ டன் ஆகும், சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை நம்ம அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணுறோம், அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கொடுத்து என்ன பண்ணுறேன், சம் ஒர்க் டன் அப்ளை பண்ணுறேன். ஹியர் த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த மூவிங் மேக்னெட். அப்போ ஒரு மெக்கானிக்கல் மூவிங் மேக்னெட்டுக்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குது. என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. விச் இன் டர்ன் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு அ ஜூல் ஹீட். அப்போ இந்த காயில் அப்போ என்ன ஆகுது, இது கன்வெர்ட் ஆகுது. ஜூல் ஹீட் இந்த காயிலாக என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ தட் இஸ் த எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு ஃப்ரம் ஒன் ஃப்ரம் அனதர். அப்போ என்ன ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ மேக்னெட்டை நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது மெக்கானிக்கல் எனர்ஜி. அது மெக்கானிக்கல் எனர்ஜி பண்ணுறப்ப என்ன ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக என்ன ஆகுது, மாறுது. அப்போ என்ன ஆகுது, இது ஒன் எனர்ஜி இஸ் கன்சர்வ் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஆன் த கான்ட்ரரி டு த லென்ஸ் லா, லெட் அஸ் அஸ்யூம் தட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் அ காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ப்ரொடக்ஷன். அப்போ இது என்ன ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு, இந்த எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ வி புஷ் த மேக்னெட் லிட்டில் பிட் டுவர்ட்ஸ் அ காயில். த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் தி மேக்னெட் டுவர்ட்ஸ் த காயில். அப்போ என்ன பண்ணுறோம், வி புஷ் மேக்னெட்டை வந்து லைட்டாக லிட்டில் பிட் என்ன பண்ணுறேன், டுவர்ட்ஸ் அ காயிலுக்கு புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் என்ன ஆகும், அந்த மேக்னெட்டுக்கு டுவர்ட்ஸ் அ காயிலுக்கு மூவ் பண்ண பார்க்கும். அப்போ த மேக்னெட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ காயில் வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ என்ன ஆகுது, அது மேக்னெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப, காயிலுக்கு க்ளோஸராக வர்றப்ப அங்கே நான் எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் அப்ளை பண்ணலை, ஆனால் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்லணும்னா, ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் பின்ன நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் நீ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அதுக்குள்ளேயே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீ எக்ஸ்டர்னல் ஒர்க் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்போ therefore the assumption that the induced current helps the cause இஸ் ராங். அப்போ இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தப்புங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நான் மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மேக்னெட்டை நான் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இன்டியூஸ் ஆகுது. அப்படி இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்டில் 3 ஃபிங்கர்ஸை எடுத்துக்கிறோம். அந்த டயக்ராமில் பாருங்கள், 3 ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெச்சு பர்பெண்டிகுலர், மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்குது. இது தம் ஃபிங்கர், இது 4 ஃபிங்கர், இது 4 ஃபிங்கர்னு சொல்லலாம், அல்லது இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ்னு சொல்லலாம். இதை மிடில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் மூணுமே எப்படி எடுத்துக்கிறோம், ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிறோம். ஆர் ஸ்ட்ரெச்ட் அவுட் இன் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனை எடுத்துக்கிறோம். இஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் த பாயிண்ட் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கருங்கிறது எது, இந்த ஃபிங்கர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்பயுமே 4 ஃபிங்கர் ஆர் இண்டெக்ஸ் ஃபிங்கருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணுது. அதே மாதிரி தம் ஃபிங்கர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, மோஷன் ஆஃப் த கண்டக்டர்ஸ். அந்த கண்டக்டரோட மோஷனை என்ன பண்ணுது, ஒபே பண்ணுது. அடுத்தது பாருங்கள், மிடில் ஃபிங்கர் வில் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், 4 ஃபிங்கர் அல்லது இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தம் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், அல்லது மோஷன் ஆஃப் த கண்டக்டர். மிடில் ஃபிங்கர்
மிடில் ஃபிங்கர் indicates the direction of induced current. The Fleming right hand rule is also known as generator rule அப்படின்னு சொல்கிறோம். அப்போது the Fleming right hand rule அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம், is indicate as the generator rule. is important 2 marks question. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் த லோரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ மோஷனல் இஎம்எஃப் லோரன்ஸ் ஃபோர்ஸோட மோஷனல் இஎம்எஃப் என்னன்னு பார்க்க போகிறோம். கன்சிடர் எ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆஃப் ராடு. ஒரு ஏபிங்கிற ஒரு ராடு எடுத்துக்கிறோம், அதனுடைய லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிறோம், அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறோம், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். when it's directed perpendicular to the plane of paper. அது எப்படி இருக்குது, இது directed perpendicular to the plane of paperக்கு இருக்குது. அப்போ let the rod move with a constant velocity v towards right side. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ராடை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ரைட் சைடில் கொண்டு போய் மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணுறப்ப when the rod moves free electrons, நம்ம நார்மலாகவே ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இட்ஸ் ஆல்சோ மூவ் வித் சேம் வெலாசிட்டி v in b வெக்டர். அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, as the result the Lorentz force acts on the free electrons in the direction from B to A and is given by. அப்போ என்ன சொல்கிறோம், ராடை மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணுறப்ப அந்த ராடில் இருக்கக்கூடிய, அதாவது கண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அது சேம் வெலாசிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷன்லேயே என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகிட்டுருக்கு. as the result the Lorentz force acts on free electrons in the direction of Bல இருந்து ஏக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. and it is given by due to this force all the free electrons are accumulate. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் அக்குமுலேட் பண்ணி எங்கே கொண்டு வருதுன்னா எண்டு ஏக்கு கொண்டு வந்தது. அப்போ which produce the potential difference across the rod which in turn establish an electric field E directed along BA. அப்போ இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோப்போ ஒரு ஃபோர்ஸ் அங்கே இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறோம். FB is equal to minus E into V cross B. இது எங்கப்பா படித்தோம், நம்ம ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் படித்தோம். அதே மாதிரி இங்கே இந்த ஈக்குவேஷன் எது, பயட்-சாவர்ட்லால் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா, பயட்-சாவர்ட்லா படித்தோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு படித்தோம். இங்கே நம்ம அப்ளை ஆகுறது என்னது, லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ FB is equal to minus E. நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், என்னது FB is equal to Q into V cross Bன்னு சொன்னோம். இங்கே Qக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே மூவ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போது FB is equal to minus E into V cross B அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ அடுத்தது due to the electric field the Coulomb force starts acting on the free electrons along AB. இப்போ என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ராடு இருக்கிறப்ப அங்கே எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அந்த ராடு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னென்னு பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பார்க்க போகிறோம், FEயை பார்க்குறோம். அப்போ FEங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், FE is equal to minus E into capital E. ஈங்கிறது எலக்ட்ரான்ஸ், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அட் ஈக்லிபிரியம் பொசிஷனில் FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு FE வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். FBயோட ஃபார்முலா கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். முன்னாடி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலாவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவை செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறோம். அட் ஈக்லிபிரியம் பொசிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மைனஸ் E இன்ட்டு V கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு FEயோட வேல்யூ மைனஸ் E இன்ட்டு E வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்னாகும், BE இப்போ கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறதுனால சைன் தீட்டாவா, அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டும் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆங்கிள். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், EVB இன்ட்டு சைன் 90 டிகிரி, பெர்பெண்டிகுலருங்கிறதுனால சைன் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு EE. மேக்னெட்டியூடு மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். மைனஸ் சைன் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரானோட நேச்சர் என்னன்னு தெரியும் நமக்கு, நெகட்டிவ் சார்ஜ்னு தெரியும். அப்போ என்ன ஆகுது, E கேன்சல் ஆயிடுது. அப்போ BV சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ BV இஸ் ஈக்குவல் டு E அப்படின்னு கிடச்சிருது. EE கேன்சல் ஆயிடுது, 90 வந்து 1 ஆயிடுது. அப்போ BV is equal to E அப்படின்னு கிடைக்குது. இது தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பாருங்க, the potential difference between two ends of the rod. அந்த ராடோட potential difference என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா V is equal to E into L. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனுடைய ராடோட லென்த் என்னது L.
இப்போ E இன்ட்டு எல், ஈயோட வேல்யூஸ் இப்போ தான் தேர்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது BV இன்ட்டு எல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ V is equal to BVL. அப்போ thus the Lorentz force on the free electrons is responsible to maintain this potential difference and hence produces an EMF. அப்போ EMF எனக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா is equal to BLV. ஏன்னா Lorentz force இது potential differenceங்கிறது என்னது Lorentz forceனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய potential difference. அது என்னது induced produces an EMF. அப்போ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்கிறோம். அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம் BLV அப்படின்னு எடுத்துக்கிறோம். சின்ஸ் திஸ் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் த ராடு. அப்போ இஎம்எஃப் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ராடு மூவ்மெண்ட் ஆகிறப்ப ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதை எப்படி சொல்லலாம் நம்ம மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒரு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இஸ் ஈக்குவல் டு BLVங்கிறது ஒரு ஃபார்முலா. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் ஃபாரடேஸ் லால எப்படி இது மோஷனல் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸில் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபாரடேஸ் லாஸில் பார்க்க போகிறோம். அப்போ ஃபாரடேஸ் லாஸில் பார்த்துட்டு அங்கேயே என்ன பண்ண போகிறோம், இப்போ எனர்ஜி கன்சர்வ்டு ஆகுதா இல்லையாங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு க்ளவுஸ் கன்சிடர் ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கிறோம். அந்த ரெக்டாங்குலர் லூப்போட விட்த் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எல் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B எடுத்துக்கிறோம், விச் இஸ் டைரக்டட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பராக ஆக்ட் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை வைக்கிறேன், அதனுடைய லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். when is directed perpendicular to the plane of பேப்பராக இருக்குது. a part of loop in a magnetic field while remaining part in outside the field-ஆக இருக்குது. அப்போ பார்ட் ஆஃப் த லூப் எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம இம்மர்ஸ் பண்ணுறதே அந்த ரெக்டாங்குலர் காயில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் கிராஸ் போட்டிருக்கிறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பாதி ராடு வந்து உள்ளே இருக்க மாதிரியும் பாதி வெளியில் இருக்க மாதிரியும் வைக்கிறோம். அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இஃப் த லூப் இஸ் புல்டு வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அப்போ என்ன ஆகுது இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது டுவர்ட்ஸ் ரைட் சைடு. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் லூப் எப்படி ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நான் ரைட் சைடு யூனிஃபார்ம் வெலாசிட்டி நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா, அதே மாதிரி இப்போ ஃபாரடேஸ் லா நம்ம எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னா கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் இன் த லூப் விச் ஃப்ளோஸ் இன் அ டைரக்ஷன் ஸோ அஸ் டு ஆப்போசிட் த புல் ஆஃப் த லூப். அப்போ ஃபாரடேஸ் லா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா த கரண்ட் வந்து இந்த லூப்பில் இன்டியூஸ் ஆகுது, அது எந்த டைரக்ஷனில் இருக்குது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் தி புல் ஆஃப் த லூப்னா அந்த லூப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள் லெட் எக்ஸ் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த லூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் த லூப்னா அந்த ஒரு பர்டிகுலர் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம், அதாவது மேலே இருக்க அந்த ராடோட லென்த் மட்டும் எடுத்துக்கிறோம். length of the loop it is still within the எங்க இருக்கு magnetic field இருக்கு. அதனுடைய ஏரியான்னு கால்குலேட் பண்றப்ப என்ன பண்ணுவோம், இதனுடைய டிஸ்டன்ஸ் x, இதனுடைய லென்த் L, அப்ப L into x அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ then the magnetic flux linked with the loop is a formula. நமக்கு magnetic flux ஓட ஃபார்முலா தெரியும். என்னது psi b is equal to integral b dot dA is equal to integral b dA cos theta. ஏன்னா இது டாட் ப்ராடக்ட், அப்போ cos theta, theta வந்து 0. ஏன் அப்படின்னா இஸ் எப்படி இருக்கு, ரெண்டுமே இஸ் parallel to the axis இருக்கு, அதனால என்ன ஆகுது 0 டிகிரி. அப்போ cos 0 வேல்யூ 1 b dA, dA இன்டெகிரல் பண்ணா a, அப்போ BA is equal to b, ஏரியாவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது L into x. as the magnetic flux decrease ஆகுது, the magnitude of induced EMF எப்படி இருக்குன்னா is given by is equal to d psi b by dt. இது ஃபார்முலா. அப்போ d psi b by dtங்கிறது induced EMF ஓட ஃபார்முலா. is equal to d psi b by dt is equal to d by dt. psi b ஓட வேல்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம், magnetic flux. magnetic fluxனா psi b, induced EMF அப்படின்னா என்னது psi b by rate of change of magnetic flux. அப்போ BLX by DT ன்னு வரும். அப்போ இதை நம்ம BL தனியாக கொண்டு வந்தேன்னா எப்படி கொண்டு வருவேன், BL dx by dt. dx by dt என்னன்னு சொல்லலாம், இது displacement by time, அப்போ velocity. அப்போது is equal to BLV. This EMF is known as பாருங்க, இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் என்னது மோஷனல் EMF. முன்னாடி கண்டுபிடிச்சது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலாவை வச்சு இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிச்சோம். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை லிங்க் பண்ணி அது ஃபாரடேஸ் லாவை ஒபே பண்ண வச்சு, அதாவது ஃபாரடேஸ் லானாலே அங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்துடும். அப்போ is equal to d psi b by dt ன்னு வந்துடும்.
அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போது ஃப்ரம் த லென்ஸ் லா இட் இஸ் ஃபவுண்ட் தட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லென்ஸ் லா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்க்கு பேரும் என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னா, மோஷனல் இஎம்எஃப்னு சொல்கிறோம். இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது, மூமெண்ட் ஆஃப் த லூப், மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறப்ப அந்த லூப்போட மூமெண்ட்டை பொறுத்து மோஷனல் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு சொல்கிறோம், கை ஈக்குவல் டு பிஎல்வி. அப்போ இது எந்த டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்கிறோம். இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். இதுவும் ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின். இதே தான், லெட் லூப் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ லூப் என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம், அதை புல் பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் புல் பண்ணுறோம். எங்கே, டுவர்ட்ஸ் த ரைட் சைடில் புல் பண்ணுறோம், பிடிச்சி இழுக்கிறோம். ரைட் சைடில் பிடிச்சி இழுக்கிறப்ப அப்போ என்ன ஆகுது, அந்த லூப் வந்து மூவ்மெண்ட் ஆகுதா. அப்படி மூவ்மெண்ட் ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறப்ப நீ அதை புல் பண்ணுறப்ப சம் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது எந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. லெட் F1 F2 F3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் 3 செக்மெண்ட்ஸ் ஆஃப் த லூப். அப்போ என்ன ஆகுது, 3 ஃபோர்ஸும் எப்படி ஆக்ட் ஆகுது, 3 செக்மெண்ட்ஸ் ஆஃப் த லூப்பாக ஆக்ட் ஆகுது. ஹியர் F2 and F3 are equal in magnitude and opposite in direction. அப்போ F2 F3 எப்படி இருக்குது, ஈக்குவல் மேக்னட்யூடாக இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது F1, இது வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுறது ஃபோர்ஸ் F1ங்கிறது லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுறது, F2ங்கிறது டாப்பில், F3ங்கிறது பாட்டமில். இப்போ F2 F3 எப்படி இருக்குது, ஆப்போசிட் டு ஈக்குவல் மேக்னட்யூடாக இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறப்ப டோட்டல் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0, கேன்சல் ஆயிரும். அப்போது therefore the force F1 acts along the left segment towards the left side which is given by. அப்போ என்ன ஆகுது, லெஃப்ட் சைடில் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ F1 வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும், I × L × B. கிராஸ் அப்படிங்கிறப்ப என்னது, பெர்பெண்டிகுலர், அதாவது லென்த்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ILB sin 90 டிகிரி. அப்போ sin 90 வேல்யூ 1. அப்போ ILB இஸ் அ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இன் ஆர்டர் டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டு மூவ் த லூப் a constant force F is applied to the equal in magnetic force F1. F1 என்னது ஈக்குவல்னு சொன்னேன், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ F is equal to minus F1 சொல்லலாமா. அப்போ F is equal to F1. F1ஓட வேல்யூ தானே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது ILB. முன்னாடி ஈக்குவேஷனில் பாருங்கள் கண்டுபிடிச்சிருப்போம், ILB அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், F is equal to F1 is equal to ILB. அப்போ ILBன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கை பை R இன்ட்டு LB. ஐயோட வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம, கை பை R. V is equal to IR ஃபார்முலா இருக்குல்ல, அப்போ I வேணும் அப்படின்னா V by R. இங்கே Vங்கிறது என்னது, பொட்டன்ஷியல், அது இங்கே இன்டியூஸ்டு MF கை. அப்போ கை பை R L இன்ட்டு B is equal to BL V by R into LV. இது எப்படி வந்தது, கையோட ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது BLV சப்ஸ்டிட் பண்ணுறோம். கையோட ஃபார்முலா இப்போ தான் மோஷனல் இஎம்எஃப்ல கண்டுபிடிச்சோம். கை இஸ் ஈக்குவல் டு BLV by R. இங்கே LBயை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ L ஸ்கொயரா, B ஸ்கொயரா. அப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்குது நமக்கு, F is equal to B ஸ்கொயர் L ஸ்கொயர் V by R. Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப்பு, கைங்கிறது EMF. The rate at which the mechanical work is done by the pull of the loop and the power is. அப்போ பவர் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மெக்கானிக்கல் ஒர்க்குங்கிறது இப்போ எப்போ நான் பிடிச்சி அந்த லூப்பை வந்து புல் பண்ணி இழுக்கிறேன், அப்போ சம் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், P is equal to F dot V. F dot Vனா டாட் ப்ராடக்ட், அப்போ என்னது cos θ. அப்போ FV cos θ ப்ரொடியூஸ் பண்ணும். θங்கிறது 0 டிகிரி, அப்போ cos 0 வேல்யூ 1. ஸோ F இன்ட்டு V. அப்போ P is equal to B ஸ்கொயர். ஃபார்முலா நமக்கு தெரியும், Fோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், B ஸ்கொயர் L ஸ்கொயர் V by R இன்ட்டு V. அப்போ V இன்ட்டு V என்னன்னு கிடச்சிரும், V ஸ்கொயர். அப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இஸ் அ B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை R அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த டயக்ராமை வச்சே தான் திருப்பி சொல்கிறோம், இந்த இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப ஜூல் ஹீட்டிங்கும் அங்கே என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஜூல் ஹீட்டிங் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அது பவர் எப்படி டிசிபேட் ஆகுது அப்படின்னா, தெர்மல் எனர்ஜியாக டிசிபேட் ஆகுது. அப்போது ஹீட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ பவர் எப்படி ஃபார்முலா, I ஸ்கொயர் R ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. I ஸ்கொயர், ஐங்கிறது நமக்கு தெரியும் ஃபார்முலா, V by R. V is equal to IR ஃபார்முலா இருக்குல்ல, ஓம்ஸ்லா, அதை தான் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ I ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், கை பை R ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் இன்ட்டு R. அப்போ கை ஸ்கொயர், கைங்கிறதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது மோஷனல் இஎம்எஃபோட வேல்யூ BLV
பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்லுங்கிறது லென்த்து, விங்கிறது வெலாசிட்டி பை ஆர். ஆர் ஸ்கொயர், அப்போ ஆருக்கு ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப ஆர் ஸ்கொயர் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்போ ஈக்குவேஷன் 3யும் 4ம் பாருங்கள் ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ மெக்கானிக்கல் ஒர்க் டன் இன் மூவிங் த லூப் அப்பியர்ஸ் தெர்மல் எனர்ஜி இந்த லூப். அப்போ மெக்கானிக்கல் ஒர்க் டன் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த லூப்பை வந்து பிடிச்சி இழுக்கிறப்ப அப்போ அங்கே தெர்மல் எனர்ஜியும் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இது என்ன ஆகுது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்குது. அப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்குது அப்படின்னா ரெண்டு விதமாக எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்குது. ஒன்று மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி அந்த ஐஎல்பி கிராஸ் சைன் தீட்டாவை வச்சு நம்ம பார்க்குறப்ப மேக்னெட்டிக்கோட ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகுது, பவரோட வேல்யூஸ் எப்படி கிடைக்குது, பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்குது. சப்போஸ் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்தோம்னா பவர் டிசிபேட் ஆகுது. அப்பயும் நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்குது. இது வரைக்கும் என்னது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரெண்டுமே எழுதணும். மோஷனல் இஎம்எஃப் அண்ட் ஃபேரடேஸ் லா, மோஷனல் இஎம்எஃபோட ஃபேரடேஸ் லா அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் சேர்த்து கேட்டால் 5 மார்க்ஸ், தனித்தனியாக கேட்டால் 3 மார்க்ஸ் கொஸ்டின்.